ஓகே, வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜேடியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதுக்கான ஒரு வீடியோ தான். சும்மா வந்து ஏனோ தானோன்னு பேச போகிறதில்ல. நான் டிஎன்பிசி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டே எடுத்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னே காட்டுறேன். டேரெக்டாகவே போயிடுவோம். ஃபஸ்ட்டு டிஎன்பிசி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. டிஎன்பிசி சிலபஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன்னா அதில் சிலபஸை கிளிக் பண்ணிக்கிறேங்க. சிலபஸை கிளிக் பண்ண உடனே இப்படி வரும் உங்களுக்கு. இதில் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் போனீங்கன்னா அதில் சிலபஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்படி வருது. இதில் நம்ம கீழே போனோம்னா நமக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் இன்டர்வியூ போஸ்ட். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு டிப்ளமான்ட்டு ஐடிஐ லெவலில் தான் பார்க்கணும். அதுக்கடுத்து கீழே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் நான் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு ஐடி லெவல் தானே பார்க்கணும். அப்படியே கீழே வாங்க. இப்போ இந்த வந்துருச்சு. அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடி லெவல் நான் இன்டர்வியூ. இதில் நமக்கு ஜேடிஓ தான் பார்க்கணும். சர்வே ட்ராட்ஸ் பண்ணால் விட்டுருங்க. ஜேடிஓக்கு நல்லா கவனிங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களா, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். நமக்கு இருக்கக்கூடிய ஜேடிஓ மெயினாக அதிக போஸ்ட்டு கேட்கக்கூடியது இந்த டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கு நிறையா இருக்குது. இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர். அதுக்கடுத்து உங்களுக்கு கீழே இருக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் இருக்கு, ஆதித்திராவிட வெல்ஃபேர் இருக்கு, நிறைய இருக்கு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைடு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அது சிவில் இன்ஜினியரிங்கில் சிலபஸ் வச்சு அதுக்கான பேர் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக இந்த வருஷம் ஐ மீன் 2025 போன வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிசல்ட் வந்துச்சுல, அது என்ன எழுதிருப்பீங்க, ஹைவேஸ் எழுதிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து எழுதிருப்பீங்க. அதுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்காங்களா பாருங்க, சிவில் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜேடிஓக்கு 2 சிலபஸ். சிவில் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்கிறதுக்கு நேராக பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா 443 சப்ஜெக்ட் கோடு வரும். நான் அப்போ அப்படி செக் பண்ணுறேன் பாருங்க. இதே ஹைவேஸ் ஸ்ட்ரெயிட்டாக சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கு நேரானா இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன சப்ஜெக்ட் கோடு வருது, கோட் நம்பர் 443. இதுதான் 2025 நீங்க எழுதியிருப்பீங்க. சிவில் இன்ஜினியரிங் வருதா மேல. இதுல நீங்க பார்த்திருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கு, மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் இருக்கு, ஹைட்ராலிக்ஸ் இருக்கு, சர்விங் அண்ட் ரிமோட் சென்சிங் இருக்கு, இஇபிஸ்னு சொல்லி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கு, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் இருக்கு, செக்ஷுவல் இன்ஜினியரிங் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது இப்ப எழுதுனீங்க. இப்ப நமக்கு விஷயம் இது இல்ல. அப்ப எங்கெங்கன்னா இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இருக்கோ அதுல 443 இருக்கும். இங்க சிவில் இன்ஜினியரிங் இருக்கு ஹைவேஸ்ல. ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ்ல இருக்கு. அதுக்கடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து ஃபிஷரிஸ்ல இருக்கு. அப்படி கீழே வாங்க. வேற எங்க இருக்கு, இந்த இருக்கு ஆதித்திராவிட வெல்ஃபேர்ல சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன்ல சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. இப்படி கீழே வாங்க. அதுக்கடுத்து வெயிட் ஆர்கியாலஜில சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்ல சிவில் இன்ஜினியரிங். ஏன்னா நீங்க கிளிக் பண்ணி பாருங்க திருப்பி அதே 443 தான் வரும். கிளிக் இங்க வந்துருச்சா, அதே 443 தான். அப்ப அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு எல்லா இதுலயும் அவ்வளவுதான். சிவில் இன்ஜினியரிங் வரக்கூடியது எல்லாமே 443 சிலபஸ் கோடு. இப்ப அடுத்து விஷயம் இருக்கு, இங்க வாங்க. இப்ப நமக்கு அதிக வேகன்சி வரக்கூடிய 4 டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். அது ரெண்டுக்குமே 443 இப்பதான் காமிச்சேன். லாஸ்ட் 2025 அதான் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க. இன்னும் 2 டிபார்ட்மெண்ட் அதிக போஸ்டிங் நமக்கு வரும். ஒன்னு என்ன அப்படின்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இதா இருக்கா. அதுக்கடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கு. அதுக்கு நேரம் நான் சிலபஸ் கோட கிளிக் பண்ணுவோம் பாருங்க, என்ன வருது, சப்ஜெக்ட் கோட் நம்பர் 509. மொத்தம் இந்த சப்ஜெக்ட் கோடு 3 இதுக்கு வரும். அதிகமாக நம்ம வேகன்சிஸ் வர்றது பொதுப்பணித்துறைன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதுல பில்டிங்ஸ்ல, டபிள்யூஆர்டி நீர்வளத்துறையில, இதுல தான் அதிக வேகன்சி வருது. அப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும், நான் கீழே காமிப்பேன் உங்களுக்கு. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்ஜெக்ட் கோட் நம்பர் 509 தான் ஜேடிஓ ஓவர்சீர் ஆர் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் எடுக்க போறாங்க. இந்த சிலபஸ்க்கு 450 சிலபஸ்க்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா 45 கொஸ்டின் வித்தியாசம். இப்ப 200க்கு நீங்க 443 சிலபஸ் படிச்சுட்டு போறீங்கன்னா ஜஸ்ட் 155 கொஸ்டின் தான் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது டைரக்டா அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. அங்கே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கும், இங்கேயும் இருக்கு. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் இங்கேயும் இருக்கும். அங்கேயும் இஇபிசி கொடுத்தாங்க, இங்கேயும் இஇபிசி. அங்கேயும் சர்விங் அண்ட் ரிமோட் சென்சிங் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்கேயும் எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் வேல்யூஷன் இங்கேயும் அதே தான். அங்கேயும் செக்ஷுவல் இன்ஜினியரிங் இங்கேயும் அதே தான். என்ன சார் அதே தான் வருதா அப்படின்னா 7 வரை அது வரையும் வரும். 6 வரையும் வந்திருக்கு, அடுத்து 7வது பாருங்க.
கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இங்க குடுத்தா இங்கேயும் அதேதான். இப்ப விஷயத்த பாருங்க. இங்க பாருங்க. பில்டிங் சர்வீசஸ். எத்தன கொஸ்டின்? 20 கொஸ்டின் பில்டிங் சர்வீசஸ்ல. அப்ப வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் டிஸ்போசலோட அங்க படிச்சிருப்பீங்க என்விரான்மென்ட்ல. அடுத்து பாருங்க. மெக்கானிக்கல் சிஸ்டம்ல பம்ப்ஸ் அண்ட் மோட்டார் பேசணும். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட சேர்த்து டிரான்ஸ்மிஷன் எர்த்திங் பத்தி பேசணும். அது நோட்ஸ் படிக்கும்போது அப்ப சேர்த்து வரும். நம்ம இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் ஃபுல்லா நடத்தி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங், ஏர் கண்டிஷனிங் கூட பிரின்சிபல் அண்ட் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கடுத்து வெர்டிகல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், எஸ்கலேட்டர், லிஃப்ட், வாக்வேஸ் இது மாதிரி மொத்தம் 7 டைப் இருக்கும். அத பத்தி பார்க்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்தியாச்சு. அதுக்கு அடுத்ததா வந்து ஃபயர் ஹசார்ட்ஸ், சேஃப்டி அண்ட் டிசைன் ரெகுலேஷன்ஸ். இது நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்தியாச்சு. அது பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல பிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஎம்எஸ்னா பில்டிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதுக்கு இன்னொரு நேம் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்தியாச்சு. ரினியூவபிள் எனர்ஜி இது நடத்தியாச்சு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நடத்தியாச்சு. ஸ்டோம் வாட்டர் மேனேஜ்மென்ட் 2 டைப் இருக்கும். 2மே டீடைல்டா பேசணும். ஓகே. மழைநீர் மேலாண்மை துறை. மழைநீர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப இது எல்லாமே நடத்தியாச்சு. எல்லாம் எத்தன கொஸ்டின்? 20 கொஸ்டின். கணக்குல வச்சுக்கங்க 20. அடுத்து டவுன் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இது நீங்க படிச்சிருப்பீங்க 443ல. இது எத்தன சிலபஸ்னா ஹைவே இருக்கும். அதுக்கடுத்து டிராபிக் இன்ஜினியரிங் இருக்கும். அதுக்கடுத்து பிரிட்ஜ் இன்ஜினியரிங் இருக்கும். அதான் பிரிட்ஜ் இன்ஜினியரிங்கோட கிளாசிஃபிகேஷன், சைட் செலக்ஷன் அண்ட் அலைன்மென்ட். அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன். அது பேசிக்கா சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர் பத்தி கண்டிப்பா பேசி தான் ஆகணும். டைப்ஸும் படிச்சு தான் ஆகணும். அப்ப இதுல வந்து எத்தன 4 வந்துருச்சு. கீழ ரயில்வே மொத்தம் 5. இதுலேருந்து சேர்த்து ஒரு 10 டூ 12, 13 கொஸ்டின். இதுல ஒரு 7 டூ 10 கொஸ்டின் கேட்பேன். என்னது முழுக்க முழுக்க டவுன் பிளானிங் கூட பிரின்சிபல்ஸ். பிரின்சிபல் தனியா பேசணும். மாஸ்டர் பிளான் தனியா பேசணும். ரோட் அண்ட் ஸ்ட்ரீட் பிளானிங் தனி. பார்க்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் தனியா பேசிட்டு அதுக்கு லாஸ்ட்டா லேண்ட்ஸ்கேப் ஆர்க்கிடெக்சர் பத்தி கண்டிப்பா பேசணும். கொஞ்சம் டீடைலா பேசணும். அதுக்கு ஹிஸ்டரி அண்ட் கான்டெம்பரரி லேண்ட்ஸ்கேப் பத்தி. ஹிஸ்டரி லேண்ட்ஸ்கேப் பத்தி பேசணும். கான்டெம்பரரி லேண்ட்ஸ்கேப். ஓகே. பழசு புதுசு அப்படின்னு பேசணும். லேண்ட்ஸ்கேப்லயே சாஃப்ட் அண்ட் ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் பத்தி பேசணும். இன்டூர்ல என்னென்ன பிளான்ஸ் வளர்க்கலாம், அவுட்டூர்ல என்ன பிளான்ஸ் கொஞ்சம் டீடைல்டா பேசணும் ஹவுசிங்ல. அதுக்கடுத்து 4 இது குடுத்திருப்பான். எக்கனாமி, சொசைட்டி, என்விரான்மென்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 4 இது குடுத்திருப்பான். இப்ப எக்கனாமில தனியா அதோட பாலிசி அண்ட் பிளானிங் பத்தி பேசணும். சொசைட்டில அதோட பாலிசி அண்ட் பிளானிங் பத்தி பேசணும். என்விரான்மென்ட்ல அதோட பாலிசி அண்ட் பிளானிங் பத்தி பேசணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்லயும் பாலிசி அண்ட் பிளானிங் பத்தி பேசணும். 4க்கும் தனித்தனியா பேசணும். இது எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்தியாச்சு. அதுக்கடுத்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் குடுத்திருக்கக்கூடிய டிசைன் ப்ரொசீஜர். அது தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மென்ட் பில்டிங் ரூல்ஸ்ல 2019 படி அவங்க அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேரியர் ப்ரீ டிசைன் பத்தி பார்த்தா போதும். அதுலயும் சில பாயிண்ட்ஸ்லாம் நெறைய பார்க்குற மாரி இருக்கும். ஒரு 10 பக்கத்துல வரும். அது வந்து நம்மவும் நடத்தியாச்சு. அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நடத்தியாச்சு. ஒரு சில விஷயங்கள் குடுத்துருக்கோம். அத நாளையோட முடிச்சுருவோம் நாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் அடுத்து. அப்ப இதுல ஒரு 7 கொஸ்டின். இங்க ஒரு 20, இங்க ஒரு 7. 27 வச்சுக்கிறங்க. 7 டூ 10 கேட்பான். மேக்ஸிமம் 10 வச்சுக்கிறோம். 20 + 10 30. ஓகே. அடுத்து இங்க வாங்க. அதாவது இங்க சிலபஸே தப்பா அவங்க குடுத்துருக்காங்க. ஆர்க்கிடெக்சர், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ன்னு குடுத்துருக்கான். ஓகேவா? தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்ட் தனியா குடுத்துருக்கணும். ஏன்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, தியரின்னு சொல்லியிருந்தா ஆர்க்கிடெக்சரோட எலமெண்ட்ட பத்தி பேசியிருக்கணும். ஸ்கேல், ஃப்ளோ, பேலன்ஸ் அதோட சிம்மெட்ரி பத்தி பேசியிருக்கணும். பிரின்சிபல் பத்தி பேசியிருக்கணும். ஃபங்ஷன பத்தி பேசியிருக்கணும். டெஃபினிஷன பத்தி பேசியிருக்கணும். ஆனா, அத பத்தி எதுவுமே பேசல. ஜஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர பத்தி தான் பத்தி பேசியிருக்கோம். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்தி முடிச்சாச்சு. ப்ரீ ஹிஸ்டரிய பத்தி பேசியிருக்கான். எகிப்தியன் ஓகே ஆர்க்கிடெக்சர பத்தி பேசியிருக்கான். கிரேக்க கட்டிடக்கலை, கிரீக் ஆர்க்கிடெக்சர பத்தி பேசியிருக்கான். ரோமானிய கட்டிடக்கலை, ரோமன் ஆர்க்கிடெக்சர பத்தி பேசியிருக்கான். இயர்லி கிறிஸ்டியன் பீரியட்ல நடந்த ஆர்க்கிடெக்சர் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பேசியிருக்கான். பைசாந்தியன் ஆர்க்கிடெக்சர் பத்தி பேசியிருக்கான். ரோமன் ஸ்க்யூ ஆர்க்கிடெக்சர், கோத்திக் ஆர்க்கிடெக்சர், ரெசிடென்ஸ் ஆர்க்கிடெக்சர் எல்லாமே நடத்தியாச்சு. அடுத்து இந்தியன் ஆர்க்கிடெக்சர்ல இந்து வேலி சிவிலைசேஷன், புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர், ஹிந்து ஆர்க்கிடெக்சர்லயே வந்து இஸ்லாம் ஆர்க்கிடெக்சர் இன் இந்தியால முகலாய சுல்தான் பீரியட்ல எப்படி டெவலப் ஆனுச்சு. அதுக்கடுத்து மாடர்ன் ஆர்க்கிடெக்சர்ல மாடர்ன் ஆர்க்கிடெக்சர்னு பார்க்கணும், போஸ்ட் மாடர்ன் ஆர்க்கிடெக்சர்னு பார்க்கணும். அதுக்கான டிஃபரன்ஸும் பார்க்கணும். 3 டேபிள்ஸ் குடுத்துருப்பேன் இன்ஸ்டிடியூட்க்கு. அதுக்கடுத்து கான்டெம்பரரி வேர்ல்ட் ஆர்க்கிடெக்சர் பத்தி பேசலாம். இது எல்லாத்துலயுமே பிலாசபி. ஏன்னா ஆர்க்கிடெக்சர் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ன்னு குடுத்துருப்பாங்க. நீங்க பி ஆர்க்கிடெக்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சிலபஸ்ல அப்படிதான் இருக்கு. இங்க தான் கொஞ்சம் வந்து மேல வந்து ஹெட்டிங் தப்பா குடுத்துருக்காங்க. அடுத்து பிலாசபி அண்ட் ஒர்க்ஸ் போஸ்ட் மாடர்ன் ஆர்க்கிடெக்சர். திரும்பவும் சொல்றேன். இந்த பிலாசபி அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் போஸ்ட் மாடர்ன் இந்தியன் ஆர்க்கிடெக்சர்ல ஆர்க்கிடெக்ட். அதாவது மேலெல்லாம் கட்டிடக்கலைய பத்தி பேசுவோம். கட்டிடக்கலை வல்லுநர்கள பத்தி பேச வேண்டியது இங்க. ஃபேமஸா மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. பி.வி. தோசி ஓகேவா? அதுலேருந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க. அவங்கள பத்தி எல்லாமே இதுல பேசணும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு பேசிட்டா அப்புறம் தியரி ஆஃப் ஆக்ட். இது என்ன டெஃபினிஷன், ஃபங்ஷன், எலமெண்ட்ஸ், அதுக்கடுத்து பிரின்சிபிள்ஸ் இதான் அதுல குடுத்திருப்பாங்க. அப்ப மொத்தமா சேர்த்து எவ்வளவு வரும்? 10 டூ 12 வரும் இதுல. அப்ப 10 டூ 12 ஏன்னா இதுல ஏ, பின்னு 2 பார்ட் குடுத்துருக்கான். பி ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் குடுத்துருக்கான். அப்ப இதுல 10 இதுல 10 இல்லாட்டி இது வந்து கொஞ்சம் பெருசா குடுத்துருக்கிறதுனால 12 இதுல ஒரு 10. நான் 10னே வச்சுக்கிறோம். அப்ப மேல பார்த்தது ஆல்ரெடி 30 இதுல ஒரு 10 40. அதுக்கு தெரிஞ்சு 443 இதுக்கு லைட்டா இருக்கும். க்ரௌண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் பத்தி கொஞ்சம் டீடைலா பேசணும். க்ரௌண்ட் வாட்டர், டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ், டெஸ்ட் ஆஃப் ஹீட் வெல்ஸ் பத்தி பேசுறோம். அதுக்கடுத்து நீங்க இதுக்கு வாங்க. மேல. அதாவது சிஎம்சிபிக்கு வாங்க. சிஎம்சிபில என்ன குடுத்துருக்கான் அப்டின்னா,
அதாவது பிவிசியை பத்தி பிளாஸ்டிக்ல படிச்சிருப்பீங்க. அன்பிளாஸ்டிசர் நியூக்ளியரைடு யுபிவிசி பத்தி பேசணும். அதுக்கடுத்து லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ பத்தியும் பேசணும். லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ பத்தியும் பேசணும் தனியா. இது நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்தியாச்சு. கிரீன் பில்டிங் கான்செப்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ பத்தி பேசணும். நம்ம இன்ஸ்டிடியூட்ல நடத்தியாச்சு. அதுக்கடுத்து சோலார் பேனல்ஸ் வந்து ரினியூவபிள் எனர்ஜிலயே வரும். ஓகே. டவுன் பிளானிங் ரினியூவபிள் எனர்ஜில வரும். அதோட இங்க இங்க தேவையில்ல. அப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறம் ஹெரிடேஜ் செக்ஷன் வந்து ஆர்க்கிடெக்சர்லயே சொல்லிருவோம் நம்ம பார்த்துருவோம். அப்ப இதுல ஒரு 5 கொஸ்டின். மொத்தம் 45 கொஸ்டின். இப்ப இந்த 45 கொஸ்டின நீங்க கரெக்ட்டா விழிப்புணர்வு இல்லாம 443 சிலபஸ் பத்தி படிச்சுட்டு போறீங்க அப்டின்னா பிரச்சனை தான். இல்ல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சிலபஸ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க டைம் ப்ராப்பரா இருக்காது. 45 கொஸ்டின்னா கிட்டத்தட்ட 4 1/2 யூனிட். ஓகே. சார் 4 1/2 யூனிட்டா? ஒரு யூனிட்க்கு 20 கொஸ்டினே வைப்போம். 2 1/2 யூனிட். கிட்டத்தட்ட 3 யூனிட்ன்னு வைங்க. 3 யூனிட் அளவுக்கு நீங்க படிக்கணும். அது 50 கொஸ்டின்ட்ட வந்துரும். நான் சிலதுல வந்து கம்மியா தான் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். அப்ப இது மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நெறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 509 சப்ஜெக்ட் கோட். அப்ப இந்த சப்ஜெக்ட் கோட் எதுக்கு குடுத்துருக்காங்க? பப்ளிக் கோட் டிபார்ட்மென்ட்க்கும், வாட்டர் ரிசர்ச் டிபார்ட்மென்ட்க்கும் குடுத்துருக்காங்க. போன வருஷம் அதுக்கு வேக்கன்சி ஃபில் பண்ணல. அதுல இன்னும் வேக்கன்ஸிஸ் இருக்கு. நெறைய ரிட்டயர்மென்ட்ஸ்லாம் போயிருக்காங்க. அப்ப அதுக்கான வேக்கன்சி இந்த வருஷம் ஃபில் பண்ணி தானே ஆகணும். அப்ப கண்டிப்பா இந்த வருஷம் 99% வாய்ப்பு எதுக்கு அதிகம் அப்டின்னா, 509 சப்ஜெக்ட் கோட குடுத்து ஆல்ரெடி கேட்காத, போன வருஷம் கேட்காத பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மென்ட்லயும், நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மென்ட்ல தான் வேக்கன்சி குடுக்க போறாங்க. அப்ப இது மஸ்ட் குடுத்துருவாங்க. இதோட பிளஸ் 443 சிலபஸ் குடுத்து, மத்த டிபார்ட்மென்ட்லயும் சில வேக்கன்சி ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஜேடியூக்கு 2 எக்ஸாம் எழுதணும். எப்படி சர்வேயர் அண்ட் டிராட்ஸ்மேனுக்கு 2 எக்ஸாம் எழுதுறீங்களோ, அதே மாரி இங்கேயும் எழுதுற மாரி இருக்கும். அப்ப 509 சப்ஜெக்ட் கூட தான் அடுத்து வரப்போது. அதுதான் உறுதிப்படுத்தணுங்கிறதுக்கான இந்த வீடியோ போடுறேன். வாய்ப்பு அதுதான் அதிகம் 99% சப்போஸ் 443 குடுத்தானா, 550 சேர்த்து தான் அத குடுப்பான். மறுபடியும் போன டைமே இல்லாட்டி தான் வேக்கன்சி ஆட் பண்ணியிருப்பாங்களே. உங்களுக்கு ஹைவேஸ்லயும், பஞ்சாயத்து ராஜ்லயும். அதான் வெறும் 112 போஸ்டிங் தானே குடுத்துருக்காங்க. அப்ப ஆல்ரெடி அது போட்டாச்சு. அதுல இனிமே கம்மியா தான் இருக்கு. போன வருஷம் போடாதது தானே தட்டி ஃபில் பண்ணணும். இப்ப தானே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம போடாத பப்ளிக் கோட் டிபார்ட்மென்ட்க்கு, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு என்ன சப்ஜெக்ட் கோட் குடுத்துருக்காங்க. அப்ப அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல எப்படி சப்ஜெக்ட் கோட் மாறப்போகுதுன்னு நான் மென்ஷன் பண்ணேன். அப்ப கண்டிப்பா படிச்சுக்கிடுங்க. ஆனா நம்ம இன்ஸ்டிடியூட்ல இது எல்லாமே கிளாஸ் முடிச்சாச்சு. நாளையோட ஒரு சில விஷயங்களும் முடிச்சிரும். இன்னைக்கு வந்து மண்டே. இன்னைக்கு கிளாஸ் இப்ப வந்து இன்னைக்கு டேட் வந்து 9த் மார்ச். இன்னைக்கு வந்து நெருக்கியாச்சு. நாளையோட டைரக்ட்டா 10ஆம் தேதியோட மார்ச் 10ஓட 2 சப்ஜெக்ட் கோட் 443, 550 ஃபுல்லாவே உங்களுக்கு 100% சிலபஸ் முடிஞ்சிரும். எந்த லைனுமே மிஸ் ஆகாத அளவுக்கு. அதனால நீங்க கிளாஸ் வந்து அன்னைதராச பேட்ச் வந்து 2.0 போட்டிருக்கோம். அதுல விட நீங்க ஜாயின் பண்ணி அத எஃபெக்டிவா பயன்படுத்திக்கலாம். 18,527 தான் குடுத்திருப்போம். லைவா ஃபவுண்டேஷன் போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் கூட குடுத்திருப்போம். அப்ப இந்த 2 சப்ஜெக்ட் கோடுமே வந்துரும். ஜாயின் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் நான் சில ஃபேவர செய்றேன். எங்க இன்ஸ்டிடியூட்க்கு நடந்த யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்க்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸும் பிடிஎஃப் குடுக்குறோம். அதுக்கான டிஸ்கஷன் பண்ண வீடியோவும் குடுக்குறோம். அதுக்கடுத்து மாடல் டெஸ்ட்க்கான ஷெட்யூல் குடுத்துருவோம். எங்க இன்ஸ்டிடியூட்க்கு வந்து எப்படி நாங்க குடுக்குறோமோ, அதே ஷெட்யூல் குடுத்துருவோம். 15 மாடல் டெஸ்ட். பேப்பர் 1, பேப்பர் 2க்கு. 15 மாடல் டெஸ்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் குடுத்து, அதுக்கான பிடிஎஃப், ஆன்சர் கீ குடுத்துருவோம். ஆனா அதுக்கான டிஸ்கஷன் வந்து இருக்காது. ஆனா யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்க்கு டிஸ்கஷன் வந்துரும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் கவனிக்கிற அளவுக்கு வந்துரும். அதனால ரூ. 18,527 அன்னைதராச பேட்ச் வந்து 2.0 குடுக்குறோம். இத நல்லா பயன்படுத்திக்கிறங்க. இப்ப எங்களுக்கு லாஸ்ட்டா இப்ப நவம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிச்ச கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. நாளையிலிருந்து ஜேடியூக்கு முடிச்சிருவோம். மார்ச் 10ஓட. ஏஐக்கு முடிக்க போறோம். 80% சிலபஸ் தான் முடிச்சாச்சு. அவங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் நம்பர் 398க்கு. அதனால வந்து இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறங்க. இந்த சப்ஜெக்ட் கோட பத்தி அவேர்னஸ் இல்ல அப்டின்னா நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இத பத்தி டீட்டெயிலே தெரியாம இருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சு நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பண்றதுக்கு ரொம்ப இதாயிரும். இப்ப நம்ம ரெக்கார்டிங் கிளாஸோட சேர்த்து கைப்பட எழுதி நடத்துற டிஜிட்டல் நோட்ஸும் தான் குடுக்குறோம். அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. ஓகே.